ராத்திரி பகல் இருக்கிறதையும் மறந்துடுவானோ, நம்ம இப்படி நம்மளே அவன் வாழ்க்கையில அழிக்கிறோம். 3.5 வயசுல 1008 படி ஏறினான். அதெல்லாம் அத்திரிட்டு பாடி அவனுக்கு இயற்கையாவே வந்து அவனுக்கு இவ்வளவு பெரிய லப்பர் வாய் உள்ள போலன்னு விட்டு காக்கான்ட்டு அழுகுறா. என்னடா இது சத்தம் கேக்குது, இருமுறை சத்தம்னு பார்த்தா இந்த லப்பர். நானும் கிட்டத்தட்ட 1 மாசமா போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த மூக்கடைப்பு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுத்தோம். அப்போ எனக்கு ஈசினோஃபில்ஸ் கவுண்ட்டும் ஒயிட் பிளட் செல்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால அந்த மூக்கடைப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் போல விட்டேன். இப்போ இடையில போயிட்டு இருந்தப்போ ஹோமியோபதி டாக்டருமே எடுக்க சொன்னாங்க, எடுக்க முடியல. சரி இன்னைக்கு போய் அதை எடுத்துகிட்டு வந்தாலும் கிளம்பிட்டு இருக்கேன். இவனை கொண்டு ஸ்கூலில் விட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னைக்கு வீட்டில் என்ன ரெடி பண்ணுறோம் என்ன பண்ணுறவங்க தான் அந்த விளாக். புதுசாக பார்த்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். மூஞ்சி அப்படின்னு கேட்காதீங்க, அந்த பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை. சிவன்யா பார்த்தீங்களா, காலையிலே எங்கள் அப்பாட்ட போய் ஒட்டிக்கிட்டா குள்ளாய் கூப்பிட்றா போக மாட்டேங்கிறா. வெளியில் சுற்றுட்டு நல்லா ருசி. இன்னைக்கு வந்து லெமன் சாதம், அப்புறம் வந்து இது புடலங்க வாங்கிட்டு வந்தாங்க சந்தையில். அது ஸ்லோவில் வச்சு பார்த்துக்கடான்ட்டு போயிட்டுருக்க தோட்டத்தில் இருக்கா. கொஞ்சம் வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை பார்த்துட்ருக்கேன். கேப் விட்டா வாயில் என்ன தடுத்து வைக்கணுமோ வச்சிடுறாங்க. காட்டு அதை கேட்டான். இவ்வளோ பெரிய லப்பர் வாய் உள்ள போலன்னு விட்டு காக்கான்ட்டு அழுகுறா. என்னடா இது சத்தம் கேக்குது, இருமுறை சத்தம்னு பார்த்தா இந்த லப்பரை வச்சிருக்காங்க. இல்லை மூஞ்சி போற நிமிஷம் சந்திரமுகியா மாறிச்சு பார்த்தீங்களா அப்படின்பா. நான் படுத்துருக்கேங்க, வந்து படுத்துக்கிட்டேங்க. அதில் எனக்கு ரொம்ப ஒன்றும் முடியலன்னா அந்த டயர்ட்னஸ். நேற்று நைட்டு என்ன பண்ணேன்னா சிட்ரஸன் மாத்திரை போட்டாலே எப்பவுமே எனக்கு ஒத்துக்காது. என்ன ஆகுனா அன்னைக்கு ஃபுல்லாக டயர்ட் ஆகுது. நான் படுத்துருவேன்னு சொல்லிட்டு இவனு வந்து என் மேலே நெஞ்சு மேலே படுத்துக்கிட்டான். கூலி கிளம்புடான்னா எப்படியாவது ஓப்பி அடிச்சலான்னு பார்க்கலாம், விட மாட்டான். இன்னைக்கு இவ்வளோ தான் வரா, கொண்டு விட்டு வர போகிறோம். ஏங்க இதெல்லாம் விட ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்குதுங்க. என்ன சொல்றது, 2 ரூலு 4 ரூலு இந்த பிரைவேட்ல படிக்கும்போது நல்லா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்னமோ புதுசா வார்த்தை எல்லாம் கத்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வந்து அந்த அதுதாம்மா பணம் கட்டி படிக்க சொல்லுவோம் கவர்மெண்ட். அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ பேரண்ட்ஸ் அவ்வளோ காசு நம்ம கிட்ட கட்டியிருக்காங்க, அதனால நம்மள வந்து கேள்வி கேட்பாங்கன்னு. இந்த ரொம்ப அவன் 2 ரூல்லாம் நான் அப்புறமே அவங்களுக்கு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து தள்ளுறதே வேலையா வச்சிருக்கோம். புதுசா மேடமுக்கு கை கால் முளைச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து தள்ளிட்டு அவனை கொண்டு விட்டு வந்தாச்சு. அது சிவா நோட்டை காட்டுறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் அவனுக்கு டைம் ஆயிடுச்சு, காட்ட முடியலங்க. அதுல எப்படி எழுதி கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏபிசிலாம் ஆல்ரெடி தெரியும். ஏவுக்கு அப்புறம் CEன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னே தெரியல. அது டீச்சருக்கு தானே தெரியும். கோச்சிங் மெத்தட்லாம் இப்படி ஒரு சிம்பிளா கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம குழந்தைக்காக எல்லாத்தையும் மாத்திக்க முடியாதுல்ல. டீச்சர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வந்து சில டைம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் 1வது சேர்க்கறவங்க எல்லாம் இருக்காங்க, LKG UKG எல்லாம் போகாம, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவங்களுக்காக அவங்க அதெல்லாம் எடுத்துதானே ஆகணும். அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லல. குறலாம் சொல்லுங்க, அது எல்லாருக்கும் வராதுதான். நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம்னா கவர்மெண்ட் போயிட்டு அப்புறம் பிரைவேட் வந்தா நமக்கு பிடிக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி போனதுனால அது அவளுக்கு சொல்றா. அப்புறம் நிறைய பேர் நீங்கள் ஏதாவது சேல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு ஆசைலாம் இருந்துச்சுங்க. நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நம்மளே வந்து செலக்ட் பண்ணி அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி சூஸ் பண்ணி நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆனால் அது தெரியலங்க. உண்மை அதுதான். எனக்கு எங்களோட சுச்சுவேஷன் ஃபுல்லாக டிப்ரெஷன் போகிறதுனால மற்ற எதுலையுமே கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியும். வழக்கம் போல் எப்பவும் போல தாங்க இந்த வீடியோ இன்னைக்கு தான் கன்டினியூ பண்ணுறேன். நேற்று போய்ட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பவும் போல் அவன் கிளம்புற அவசரம் சாப்பாடை மறந்து கிளம்புறாங்க. கொண்டு விட போகிறோம் 9:40 தான் வருவாங்க. அதான் மேடம் எங்கள் அப்பா வச்சுட்ருக்காரு, போய் கொண்டு விட்டு வரணும். பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சுருங்க. ஹாஸ்பிட்டல் போகணும். அன்றைக்கி அவங்க டாக்டர் வருவாங்களா என்னன்னு தெரியல, போய் பார்க்கணும். பார்த்துட்டு தான் மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கணும். சிவன்யா பார்த்தீங்களா, காலையிலே எங்கள் அப்பாட்ட போய் ஒட்டிக்கிட்டா குள்ளாய் கூப்பிட்றா போக மாட்டேங்கிறா. வெளியில் சுற்றுட்டு நல்லா ருசி கண்டா போல இருக்கு. சிவா வந்து கிளம்பிட்டாங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு வரேன். மணி இப்போ தான் 9 ஆக போகுது. இன்னும் ஒரு 9:35 போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ரேயர் எல்லாம் அப்போ தான் அசம்பிள் ஆவாங்க. அப்படின்னா அந்த டைமுக்கு தான் கொண்டு விடுவேன். கிளம்பியாச்சு, கொண்டு ஸ்கூலில் விட்டு வந்துட்டேங்க. சரி அப்படியே இங்கே வந்து நிறையா நான் இது வச்சுருந்தேன். முருங்கை கட்டெல்லாம் தான் பாருங்க. போன வாட்டி வெட்டினேன்ல, வெட்டி 1 வாரம் ஆச்சு. இது எல்லாமே முளைச்சி குருத்து வருது. இதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படியே அங்கே போய் வைக்க போகிறோம் கொல்லையில். 3 கட்டை தாங்க. மேலேருந்து மரத்தை வெட்டினா துண்டுதுனா வெட்டி தூக்கி போட்டால் அது எல்லாமே அப்படியே முளைச்சி வருது. எல்லாமே நாட்டு முருங்கை தான். சரி எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டோம்னா கீரைக்காது ஆகும்ல. இவங்க இப்போ தான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சிருக்காங்க போல். என்னம்மா டெய்லியும் சாப்பாடு விட சொன்னால் குளிப்பட்டுறது தான் வேலை. சாப்பிட்டேன். எங்கள் அப்பாக்காக வெயிட் பண்ணுறேங்க. அவர் எங்கே போனாலும் பீடி இல்லாமல் இருக்க மாட்டார். வெளியூருக்கே போனாலும் பீடி இல்லாமல் இருக்க மாட்டார். கடைக்கு பீடி வாங்க போயிருக்காரு. நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஓரமாக நின்றுட்டு இருக்கேன். வந்த உடனே போயிட்டு எல்லாத்தையும் வச்சு விட்டு அவர் ஒரு ஓட்ட சைக்கிள் ஒன்று போட்டு வச்சுருக்காரு. வீலை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகணுமா.
எங்க காட்டி எடுத்துட்டு போகணுமா? சைக்கிள் இந்த தண்ணி போடுறவங்க எல்லாருக்குமே வந்து மனசு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூபா செலவு பண்ணிக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சரக்கு தான் அடிக்கணுமே தவிர மற்றபடி சைக்கிள் பேக்ரவுண்ட்லாம் அழகா தெரியுது. சூப்பராக இருக்கா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வந்துட்டேங்க. இந்த முந்தானத்து வந்து ஒரு முருங்கை பிடுங்கி வச்சுட்டு போனேன். இது என் வீட்டு முன்னாடி இருக்குல்ல அந்த சாட்டை முருங்கை, அது அங்கே வச்சுட்டு நான் கிளம்பல. இந்த இங்கெல்லாம் முளைச்சிக்கிச்சு. இதெல்லாம் இங்கே எதுக்கு நான் அப்படி வச்சு முருங்கை கட்டையாக மாற்றி மாற்றி வைக்கிறேன்னா, இது செத்துருச்சு, ஒன்று காலி. இது வந்து நாட்டு முருங்கை எல்லாமே புழைச்சிக்குது. இந்த அங்கே ஒன்று. ஒருவேளை நம்ம இங்கே வீடு கட்ட ரொம்ப லேட்டானாலுமே வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதுளெல்லாம் நல்லா காய்ச்சிட்டு இருந்தது, ஆடு கடிச்சதுனால அப்படி இருக்குது. இல்லைனா அது செம காய் வைக்கும். வேலி வைக்க முடியலங்க, அந்த கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வேலி வச்சா தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். சரி வந்துட்டோம். இந்த 3 கட்டையை வச்சு விட்டு போவோம். ஏதோ இந்த முருங்கை மரமாக சோறு போடும் நமக்கு. மரத்தை வச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 வருஷம் ஆகுது. இது வரையும் காய்க்கவே இல்லை. போன டைம் வந்தப்போ தான் என்ன பண்ணோன்னா, அடியில் வந்து ஆணி அடித்து விட்டுட்டு போனேன். அது இந்த வாட்டி தான் இவ்வளோ நான் லேட்டாக என்ன பண்ணியிருக்குன்னா பூ வச்சுருக்குது. இதா கொத்து கொத்தாக நிறையா வைக்குது, காயும் வச்சுருக்கு. காய்க்குது, இப்போ தான் ஆரம்பிக்குது. ஃபுல்லாயுமே கேட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமாக, இது காய்க்கல ஊருக்கு போகணும்னு சொல்லி கேட்டே இருந்தா. அங்கே எங்கள் சின்ன மாமியா வீட்டில் காய்க்கும், அங்கே அடிக்கடி பக்கத்தில் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாள். என்ன அங்கே கொஞ்சம் வேலி ஓட்டணும், இடமும் ரொம்ப குட்டியாச்சா, அங்கே நிறையா ஆடு வளர்க்குறாங்க, அதனால் ஒன்றும் இருக்காது, ஃபஸ்ட்டு காலி ஆகிடும் எல்லாமே. விடுனாயா இதோ மாமரம் எல்லாம் காய்ச்சிச்சு, நாமரமும் எல்லாமே இருக்குங்க. கருவேப்பிலை ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. முருங்கை மரம், நெல்லிக்காய், கொய்யா, வாழை வச்சேன் போன டைமு, அது ஆடு கடிச்சு காலி பண்ணிடுச்சு. இந்த டைம் வேலி விட்டுட்டு எல்லாமே அழகாக நீட்டாக வைக்கணும், மரத்தெல்லாம் கழிச்சு விடணும் ஃபுல்லாக. அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த முருங்கை கண்ணெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஃபுல்லாகி வரலன்னா ஆற்றுக்கு போன வீடியோ ஒன்று இருந்தது, அந்த கிளிப் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க, செம்மையாக இருக்கும். நான் எதுக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்படியே ரன்னிங்லாம் போயிட்டு வருவோம். ஏன்னா அங்கே ஆற்று உள்ள ஓடனா யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் சீக்கிரட்டாக விடுவேன். ஒரு சில நம்ம தரையில் ஓடுவேன். என் பையன் ஹைலைட்டுங்க, மினிமம் நான் 2 கிலோமீட்டர் தான் ஓடுவோம். அதுதான் என்னோட கெப்பாசிட்டி. ஏன்னா அது ஏன்னு தெரியல, மூச்சு வாங்கும். அவன் அசால்ட்டா 5 கிலோமீட்டர் வரையும் ஓடுறாங்க. இந்த குட்டி வயசுல கை கால் வலி எதுவுமே தெரியல. ஐயோ இதாவது பரவாயில்ல. ஆடி மாசம் இவர் வந்து பெங்களூர்ல வந்து இந்த கட்டட வேலைக்காக எங்களை வந்து அம்பாரத்துல விட்டுட்டு போயிருந்தாரா ஒரு மாசம். அப்போ வந்து நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம். எங்க குலதெய்வ கோயில் ஊருக்கெல்லாம் பஸ்ஸே கிடையாது. இங்க அதான் நம்ம எப்பவுமே வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஆடி மாசம் அந்த குலதெய்வ கோயில அங்க வந்து பஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் வரும்? 5 கிலோமீட்டர். அவன் கரெக்டா அவனுக்கு எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா 3 வயசு தான் இருக்கும். எப்படா இவனை தூக்கிட்டு போறது அப்படின்னு போகும்போது நடந்து காலங்காத்தாலே வெய்ய தெரிஞ்சுக்கலாம், அதனால போயிட்டோம். வரும்போது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம், பஸ்ஸே கிடைக்கல. அப்புறமே எப்படி இவனை தூக்கிட்டு போறோம்னு மனசுலயே நினைச்சான். தாங்க பிள்ளை கொஞ்ச தூரம் நடந்து வாடி அப்படின்னு சொன்னதுக்கு அவனே ஃபுல்லா எங்க வீடு வரைக்கும் எனக்கு நடந்தே வந்துட்டாங்க. ஏன்னா எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப ஆக்டிவான ஆளு, சுறுசுறுப்பாவே தான் இருப்பாரு. அதாவது எந்த வேலை இருந்தாலும் அவர் செய்ய பிடிக்கும். நானுமே அப்படிதான். இப்ப இந்த சைனஸுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சோம்பேறி. பையன் அப்படியே டபுள் மடங்கு ஓடுறதா இருக்கட்டும், வேலை செய்யணும், துருனே தான் இருப்பான். தொல்லையே பண்ண மாட்டேன் எங்க போனாலும். அப்புறம் சென்னிமலைக்கு போனாங்க ஈரோட்ல. 1000 படிக்கட்டு எனக்கு மூச்சு வாங்குது, அலர்ஜியே வந்துருச்சு. உட்காந்துருக்கான், தண்ணி குடுன்னு சொல்லி ஹேண்ட் பேக்ல குடிச்சிருக்கேன். இவர் வந்து எனக்காக நிக்கிறாரு. அதுவும் இல்லாம காலும் வலி தாங்க முடியல. எங்க அம்மாவுக்கு வந்து பழகி போயிருச்சு. அவங்க வந்து கட்டட வேலைக்கு மேல மாடி எல்லாம் கல்லு கொண்டு போனாங்க. அவங்க கைய புடிச்சுக்கிட்டு இவங்க மேல போயிட்டாங்க, நாங்க கீழே யாருமே தூக்க கிடையாது. உங்களுக்கு சென்னிமலை முருகன் கோவில் தெரியும், ஈரோட்ல இருக்கு சென்னிமலையில. அந்த படி ஃபுல்லா ஏறினாங்க. யாருமே தூக்க 3.5 வயசுல 1100 படி ஏறினான். அதெல்லாம் அத்திரிட்டு பாடி அவனுக்கு இயற்கையாவே வந்து அவனுக்கு இருக்கு. மூச்சா வாங்க மாட்டேங்க, 5 கிலோமீட்டர் ஓடுறான் அசராம. ஷாக்கிங்கா இருக்கு உண்மையாவே. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு சில குழந்தைங்க எல்லாம் 1000-100 ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்லி நடந்துருக்கு, ஓட மாட்டாங்க. அந்த ஆத்து மணல்ல 2 கிலோமீட்டர் ஓடிட்டு திரும்ப ஓடி வரான். வந்து பெரிய பெரிய மேட்ல ஜாலியா ஏறி பண்றான். வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைஞ்சு கிடக்குறோமே, நம்ம இங்க வந்தா குழந்தைங்களை அப்படிதான் வளர்க்கணும். அப்பதான் அவங்க ரொம்ப ஆக்டிவா ஆரோக்கியமா எந்த நோயும் இல்லாம இருப்பாங்க. அவங்க அந்த மலை மேல ஏறிட்டு எங்களுக்கு போன் அடிக்கிறாங்க, என்ன இன்னும் ஆளை காணும்னு. முடியவே இல்லைங்க எனக்கு. அதுவும் இந்த டெலிவரிக்கு அப்போ அவ்வளவு மூச்சு வாங்குது. அதனால ஆக்டிவா இருப்பான், ஞாபக சக்தி அதிகம். சின்ன புள்ளையில 2-2.5 வயசுல சொன்ன விஷயத்த இப்ப சொல்லுவான். அவன் சரியான கைடன்ஸ் இருந்தா நல்லா இருப்பாங்க. என்னாலதான் அவனை பிரைவேட்ல படிக்க முடியும்.
ஆமா, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதும் அவனும் மறந்துடுவானோன்னு தான் இப்ப எங்களுக்கு மைண்ட்ல எல்லாம் ஓடுறது. ராத்திரி பகல் இருக்கிறதையும் மறந்துடுவானோ, நம்ம இப்படி அவனை நம்மளே அவன் வாழ்க்கையில அழிக்கிறோமோ அப்படின்னு ஒரு சில டைம் தோணுது. நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, அவன்கிட்ட என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குதுங்க. மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிப்போம்னு வச்சுக்கலாம். 15 to 20 நாங்க சம்பாதிக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து என்னோட இன்கம், யூடியூப் இதெல்லாம் சேர்த்து அந்த 20,000 ரூபாய் எங்களுக்கு பத்தல. சாப்பாடு செலவுக்கு, கடனை கட்டுறதுக்கும், எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கும், என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதும், அவன் ஆசைப்பட்டதை சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும், இதுக்கே பத்தல. இதுக்கு இடையில நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டோன்னு வச்சுக்கலாம். அதை ஒரே ஒரு காரணம் தான் நான் அதை மாற்றிட்டேன். மற்றபடி நாங்கள் நல்லா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்லாம் எங்கள் பிள்ளையோட லைஃப் நாங்கள் வேணும். அதே நிறைய கமெண்ட்ல ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, நீங்கள் உங்களோட இதுக்காக பார்க்குறீங்க, எங்களோட இதுக்காக பார்க்கல. நாங்க ஸ்ட்ரெஸ் ஆனா எங்க குழந்தைங்களும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நான் மேக்ஸிமம் இதெல்லாம் இதுக்காகலாம் இல்லைங்க, நான் நம்பினேன். கவர்மெண்ட்னா அதிக பேர் சொன்னீங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு. எனக்கு இன்னும் ஒரு வருஷங்க பாப்போம். நல்லா போனா நல்லா மூவ் ஆச்சுன்னா சேர்ப்பேன், இல்லைன்னா பரவாயில்ல. இங்க அப்படியே நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு எவன் கை காலில் வந்தா வெளிநாடு போனாலும் சரி தான் நான் அவனை கொண்டு போய் பிரைவேட்ல சேர்த்துவேன். எனக்கு என்ன மாதிரி அவன் ஆயிடக்கூடாது. என்ன மாதிரினா நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டா யூடியூப் அதுன்னு கத்துக்கிட்டு எதை கிடைக்கிறாலும் போயிட்டு வாழ்க்கை ஓட்டுறேன். நான் இதுவே எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பிரைவேட்ல எங்கேயோ எனக்கு 9th படிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது, தமிழே எழுத்து படிப்பேன். அதனால பிரச்சனை. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். தெரியாம அடிச்சாலும் ஒன்னே நான் திவேன்னு அடிச்சேன்னு சொல்லி வர இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்த்துருங்க போயிட்டு இருக்குது. குரலாம் சொல்ல யாரையும். காலையில சிவா ஸ்கூல்ல கொண்டு விட்டோம். சிவா நேற்று என்ன சொல்லிருக்கான், டீச்சர் வந்து எதை சொல்லி கொடுத்தாங்க, ஏஇன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இவன் ஹோம் ஒர்க்கே பண்ணல இல்லையே, நான் பண்ணுடான்னு சொல்லிட்டேன். டீச்சர் தப்பா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னான். அங்க போய் என்ன சொல்லி வச்சிருக்கான், அம்மா வந்து தப்பா போட்டு கொடுத்ததா சொல்லியிருக்காங்கன்னு டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கான். டீச்சருக்கு நாங்க தப்பாலாம் போடலங்க, நாங்க மாத்தி மாத்தி போடுவோம், ஆர்டரா சொல்லி கொடுக்காம நாங்க மாத்தி மாத்தி எந்த வேர்டை கேட்டாலும் சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முதல் கொண்டு டீச்சர் சொல்லிருக்காம பாருங்க, நீங்க தப்பா சொல்லி கொடுத்தீங்க. நான் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா போதுங்க. அதுவும் இல்லாம குளிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஜட்டி போடணும் அப்படின்னு கேட்டாங்களா டீச்சர். அதுக்கு வந்து ஜட்டி போடணும் அப்படின்னாங்க. யாரு சொன்னதுன்னு கேட்டாங்களாம். அப்புறம் நான் தான் சொல்லி சொன்னானா, எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம்னு சொல்லி கிளாப் பண்ணாங்களாம். அதுக்கு என்கிட்ட சொல்றான், எங்க அம்மா கிட்ட போன்ல சொல்றான். அப்படி என்னோட கேரக்டருங்க. சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல்ல நடக்கிறத ஒண்ணு விடாம வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பேன். சின்ன வயசுல அது சொன்னாங்க இது சொன்னாங்க அதே மாதிரி டெய்லியும் அவன் ஸ்கூல் விட்டு வந்தா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, யாரு ஒன்னு அடிச்சா என்ன பண்ணாங்க அப்படின்லாம் கேட்பான். அவன் அப்படியே ஒப்பிப்பான். அவங்க டீச்சர் என்ன திட்டினாங்க அவனு சொல்லுவான். அங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்க, பசங்களை எந்திரிக்க சொல்லி அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படியே மெமரி பண்ணிட்டு இங்க வந்துருவான். அப்படியே வந்து இங்க சொல்லுவான். நல்ல விஷயங்க போயிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம தோட்டத்தை பாத்தீங்களா, வேலி கொஞ்சம் ஒண்ணுங்க. அந்த நெல்லிக்காய் மரம் காய்க்குது, மாங்காய் மரம் காய்க்குது, கொய்யா மரம் காய்க்குது. நான் மரம் காய்க்க ஆரம்பிக்கல, சுத்தி முருங்கை மரமும் வச்சிருக்கிறேன். அங்க ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான அத்தனையுமே இருக்கு. இப்போ சுத்தி வேலி விட்டோம்னா அடுத்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, அவரைக்காய், காய்கறி எல்லாம் போட்டு போர்லாம் தேவையில்லை. பக்கத்துல மோட்டர்ல பிடிச்சி கூட ஊத்திப்பேன். காய்கறி வீட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ அடுத்தது வேலி இன்னும் 20,000 ஆகுமா, ஏதாவது கடனை வாங்கியாவது லோன் எடுத்தாவது முதல்ல அதை பண்ணுங்க. மாங்காய்லாம் நிறைய காய்க்குது எக்கச்சக்கமா. நாங்க எதுவும் யூஸ் பண்றது இல்ல, எல்லாமே சும்மா வேஸ்டா தூக்கி போடாதாங்க. ஆத்துல போகும்போது யாராவது சாப்பிட்டு கொட்டை போட்டுருந்தாங்க, எடுத்து முளைச்சிருக்கும். கொண்டு வந்து வச்சு அந்த மாமரம் 15 வருஷம் ஆயிடுச்சு, அது காய்க்குது. இந்த நெல்லிக்காய் மரம் பாத்தீங்களா, ஒரு கல்யாணத்துல போனப்ப வீட்டு முன்னாடி காஞ்சி கருவி போய் கிடந்தது. இந்த கல்யாணத்துல கடைசி கண்ணு. சரி என்ன போது கொண்டு போய் வைப்போம்னு வச்சேன். 5 வருஷம் கழிச்சு அது இப்பதான் காய்க்க ஆரம்பிக்குது. பிஞ்சு வைக்குது, பூ நிறைய. ரொம்ப நாளா பார்த்தோங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்றீங்களா, சூப்பரா இருக்கும். அது ரெடி பண்ணியே விற்கலாம். அது ஒரு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்கன்னா அரைநெல்லிக்காய் விதையெல்லாம் எடுத்துட்டு ஊறுகாய் போட்டு பாட்டில் அடைச்சடிச்சு குற்றாலத்துல விற்பாங்க. ஒரு டப்பா வந்து 100 ரூபாய். இவ்வளவு பெருசா தான் இருக்கும். புளி சாதத்துக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். ஊறுகாய் பிசினஸ் எல்லாம் பண்ணலாம்னு. நீங்களே நிறைய பேர் பிசினஸ் பண்ண சொன்னீங்க. எனக்கு கிடைக்கிறத வச்சு கூடி சீக்கிரம் நான் பிசினஸ்ல பண்ண போறேன். என் பொண்ணுமே கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க ஒரு 2 வயசு ஆகட்டும். என் பொண்ணு நடக்க ஆரம்பிச்சாலே போதுங்க, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். நாங்க எங்க வேலையை நாங்க இது பண்ணாம அவ இப்ப பொத்துன்னு விழுறா. அவ ஸ்டடியா நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும். இப்ப சரியா வீடியோவும் போடுறது இல்ல. இவரு ரொம்ப பிஸி தாங்க. கொஞ்சம் வெளியில சுத்துறது, அப்படி வேலைக்கு போறது, ஓடிடுது. ஆனா அது ஏதோ தப்பு பண்ற மாதிரி மனசு உறுத்தலாவே இருக்குது. அப்போ அவ்வளவுதாங்க இந்த vlog. இன்னொரு vlog மீட் பண்ணலாம்.